கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதில் இங்கே வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத தியானமாக லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்க எந்த அளவினால அளக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் வேத தியானமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றதான வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் பல விதத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தேவர்கள்ட்டையும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. நிரந்தரமான உண்மையான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இருதயத்தின் ஆழத்திலேருந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அவரை நாடி தேடி அவரை தொழுது கொள்கிற போது அவரை வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பல விதத்தில் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். துதிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், சோத்திரம் பண்ணும்போது ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், ஜபம் பண்ணும்போது ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நான் சொன்ன மாதிரி உபவாச ஜபம் பண்ணும்போது ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஜபம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்டதான பகுதி இருக்குது, ஜபம் இருக்குது. ஸோ அந்த ஜபத்து ஒவ்வொரு ஜபத்துலேயும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அதிகாலை ஜபத்துக்கு வருகிறார், இரவு ஜபத்துக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாடி தேடி வரும்போதெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். 2 பேரோ 3 பேரோ கூடி நாமத்தினாலே கூடி வரும்போதெல்லாம் அதில் ஒருமித்து வாசம் பண்ணும்போது தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நேசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒவ்வொரு வாரமும் செய்திகளை கேட்கும்போது ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுங்க அப்போதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நீங்கள் கொடுக்கும்போது அவர் திருப்பி கொடுக்கிற அளவு எப்படின்னா நிறைவானது. முன்னாள் காலத்தில் தராசெல்லாம் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா அப்போ இந்த தானியங்கள் தான் நிறைய விளையும். இப்போ இந்த தானியத்துக்கு என்ன செய்வாங்க, இந்த படி, மக்கா, காணி, உலக்கு அப்படின்னு நிறைய அந்த பாஷையில் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் அளவு. ஒரு நெல்லாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம். அதான் அளவு. அந்த அளவு தான் அவங்க அளப்பாங்க. அப்போ அதை அளக்கும் போதே இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிச்சு. முன்னால் தெருவாக வந்துட்டு இந்த தெருவாக உப்பெல்லாம் வைக்கிறதுக்கு வருவாங்க தெரியுமா, மாட்டு வண்டியில் வருவாங்க. இப்போல்லாம் அது கிடையாது. இப்போ அளந்து போடும்போது அந்த அளவை விட என்ன செய்வாங்க, அந்த 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 அளவை விட என்ன செய்வாங்க, கூடுதலாய் அதை வச்சு தான் அவங்க கொடுப்பாங்க. ஒரு நெல் கொடுக்குற அப்போல்லாம் கூலி கேஷ் கிடையாது, காசு கிடையாது கூலிக்கு. அப்போ நெல்லை அறுக்கிறவங்களுக்கு, நெல்லை சுமந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரவங்களுக்கு கூலியாக என்ன கொடுப்பாங்க, நெல் தான் கொடுப்பாங்க. இப்போ நெல் அப்படி அளக்கும் போது அது சரிசமமாக அளவாக இல்லாமல் சரிந்து குலுக்கி விழும்படியான அது மேலே நிறைய வச்சு அதை தான் அந்த அளவை கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நீங்கள் கொடுங்க, அப்பொழுது நான் அளவாக கொடுக்க மாட்டேன், சரிந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான
ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொண்டாந்து தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் தருவேன். அதே சமயம் நீங்கள் எந்த அளவு அளக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். சின்ன அளவு, ஒரு சின்ன அளவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் தருவார். இந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதை தான் ஆண்டவரும் நம்மகிட்ட சொல்கிறார். இதே தான் இது இயேசு கிறிஸ்துவே நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, நீங்கள் கொடுங்க அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். இதே இதுதான் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் இருப்பான். சின்னதாக கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் பொருட்களை போட்டு விதைக்கிறவன் கொஞ்சமாக இருப்பான். பெருசாக நிறைய போட்டு நிறைய இடத்துல போடுகிறவன் பெருசாக இருப்பான். லேலுயா. இதில் விசனமாகவும் அல்ல கட்டாயமும் அல்ல, உன் மனசில் என்ன தோணுதோ அதை நீ செய்யும்படியாக அதை நீங்கள் கொடுங்க. உற்சாகமாக நீ கொடுத்தனா அது உனக்கு என்னவாக இருக்கும்? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பரிசுத்த பவுல் சிறுக நீ கொடுத்தனா சிறுக அறுப்ப, பெருக அறுத்தனா நீ பெருக அறுப்ப. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீ ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நீ செய்யக்கூடிய காரியத்தில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் விதைக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் 10 ரூபா இந்த உண்டியல் பெட்டியில் போட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் விதைக்கிறீங்க. ஆண்டவர் அதை 10 மடங்கோ 100 மடங்கோ மாற்றி கொடுக்கறது அவருடைய வேலை. அவர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்னும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்ம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சீஷனின் நாமத்தின் நிமித்தமா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ ஆண்டவருடைய ஊழியத்துக்கோ நீங்க கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணி நீங்க கொடுத்தாலும் என்ன கிடைக்க போகுது? நல்லா கேட்காங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் தருவேன் என்று சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரி ஏதோ கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஏதோ காணிக்கை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் நான் சொல்ல வரல. அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல. நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியங்கள் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுக்கணும். நான் அந்த சபையை ஆரம்பித்து 2.5 வருடம் காணிக்கை பெட்டி கூட நாங்கள் வைக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எனக்கு என்னென்னா, நான் மக்கள்கிட்ட ஜனத்தை நான் தாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். நான் அப்படி தான் என்னையும் அப்படி தான் ஆண்டவர் நான் கூப்பிடும்போது ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆண்டவரே, நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வைப்பேன். கொடுத்தா சாப்பிடுவேன், நான் கொடுத்தா ஊழியம் பண்ணுவேன், இல்லைன்னா ஊழியம் பண்ண மாட்டேன். இப்படி தான் நான் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆண்டவர்கிட்ட நான் நிறைய கண்டிஷன், ஆண்டவர்கிட்ட என்னைய மாதிரிலாம் யாரும் கண்டிஷன்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அவ்வளோ கண்டிஷன் போட்டு தான் நான் ஊழியத்துக்கு நான் வந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்போ நான் வரும்போது ஒரு சகோதரன் ஒரு 2 வருடம் கழித்து என் கூட ரொம்ப சண்டை போட்டார். பாஸ்டர், உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு இப்போ தேவை கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் ஆசீர்வதிக்கணும்னா கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் பரலோகத்தில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. என்ன, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார், பிதா எங்கே இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி நான் பறந்து போய் பரலோகத்தில் போய் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அவர் வாசம் பண்ணுகிற இடமாகிய ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு மனிதன்கிட்ட தான், நான் ஊழியம் பண்ணுகிற ஒரு மனிதன்கிட்ட தான் நான் கொடுக்க முடியும். நான் கொடுத்தாதான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் எதுக்கு காணிக்க வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அவர் கொஞ்சம்
கொஞ்சம் டோனை உயர்த்தியே என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக உட்காந்து இந்த காணிக்கை பெட்டியை கூட நாங்கள் செய்து வைத்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாங்கள் வாழுகிறது ஒவ்வொரு காரியம் விசுவாச வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போவும் காணிக்கைக்காக இந்த செய்தியை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி யாரும் தவறாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ங்கிற சப்ஜெக்ட் ஆண்டவர் எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் விதைக்கிறார்னு அர்த்தம். ஒரு மாம்பழத்தினுடைய கொட்டையை நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வைங்க, அது என்ன செய்யும்? வளர்ந்து பெருசாக வந்துருச்சு, என்ன செய்யும்? சீசன் வருஷம் அப்படி பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தென்னை நீங்கள் விதைக்கிறீங்க, வருஷம் இல்லை, 3 மாதத்துக்கு ஒருக்கா, 40 நாள் 50 நாளைக்கு ஒருக்கா அது தென்னை என்ன செய்யும்? கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலம் வரைக்கும் வளரும், அதுக்கப்புறம் கனி கொடுக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் கொடுக்குறேன், நாளைக்கே நான் அறுவடை அறுக்கணும். நாளைக்கு நான் இப்போ இன்றைக்கி காணிக்கை நான் கொடுத்துட்டு நாளைக்கே நான் வீட்டில் போய் நான் பார்த்துட்டு எனக்கு ரூபா காணும், 10 மடங்கு காணும், 100 மடங்கு காணும்னு யாரும் யோசிச்சிடக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் விதைக்கிறீங்க, அதனுடைய பலனை கண்டிப்பாக அது வளர்ந்து வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவற்றை கொடுக்கறது வெறும் காணிக்கை மாத்திரம் அல்ல, வேறு காரியத்தையும் நிறைய விஷயத்தை ஆண்டவர் பேசுகிறார். நான் அந்த விஷயத்தை மட்டும்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஆண்டவற்றை நம்ம கொடுக்குற காரியத்தில் ஆண்டவற்றை கொடுத்தா என்ன ஆசீர்வாதங்க பெற்றுக்கலாம், இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு. ஆண்டவர்கிட்ட நான் கொடுக்குறேங்க, ஆண்டவருக்கு நான் கொடுத்தா என்னங்க கிடைக்கும் எனக்கு என்பதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மத்தேயு 19:29. நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனா தாயை மனைவி பிள்ளைங்க நிலங்கள் எதை நீங்கள் ஆண்டவருக்காக நான் கொடுத்தேன், ஆண்டவருக்காக நான் விட்டுட்டேன் அப்படிங்களோ அதை 100 மடங்கு இந்த பூமியிலேயே நீங்கள் அடைந்து நித்திய ஜீவன் பரலோகத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இதை என்ன செய்கிறார்? 100 நீங்கள் ஒரு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு 100 ஆண்டவர் இந்த பூமியிலேயே எனக்கு சரி கட்டுறாரு. அப்புறம் நீங்கள் ஒரு பணமாக கொடுக்குறீங்கன்னா அந்த பணமாகவும் ஆண்டவர் சரி கட்டுறாரு. நீங்கள் ஜாதி நான் ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா என் சொந்த பந்தத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக 100 மடங்கு சொந்த பந்தத்தை ஆண்டவருடைய பிள்ளையை தர்றார். நீங்கள் சகோதரியை இழந்தேன்னா இந்த ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு சகோதரியும் தாயும் தகப்பனுமா ஆண்டவர் திருப்பி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிள்ளைகளை இழந்தவங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் தருகிறார். அதாவது நிலத்தை கொடுத்தாஞ்சதான், வீட்டை கொடுத்தாஞ்சதான், பணமை கொடுத்தாஞ்சதான், மனிதர்கள் கொடுத்தாஞ்சதான். இப்போ நிறைய பேருக்கு அதை தான் பிரச்சனை. புதுசாக ரசிக்கப்பட்டவங்களுக்கு அதை தான் பிரச்சனை. ஜாதி சங்கம். நான் ஒரு காலத்தில் ஜாதி சங்கத்தில் இருந்தேன்னா எனக்கு நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வருவாங்க, எனக்கு மொய் செய்வாங்க, எனக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி சங்கத்தை நீ விட்டுட்டு வந்தேன்னா உனக்கு அந்த சமுதாய அமைப்பை நீ விட்டுட்டு வந்துட்டேன்னா சொந்தம் பந்தம் அப்படிங்கிறத நீ விட்டுட்டு வந்தேன்னா உனக்கு ஈக்குவலாக 100 மடங்கு சொந்தம் பந்தத்தையோ எல்லாத்தையும் உனக்கு ஆண்டவர் திருப்பி தாராரு, இந்த பூமியிலேயே தாராரு. அது போக உனக்கு பரலோக ராஜ்யத்தையும் தருகிறார் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் தேவன் நீ எதை கொடுக்குறையோ அதை 100 மடங்கு திருப்பி இந்த பூமியிலேயே ஆண்டவர் உன்னையும் உன் சந்ததியும் காணும்படியாக 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரமல்ல
பரலோகத்தையும் தருகிறா. அல்லேலூயா. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கூட இதை கூட கொஞ்சம் நல்லா புரியும். அது சூப்பராக இருக்கும். 29-30 படிங்க. என் நிமித்தமாகவோ சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரர்களையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனியாக வீடுகளையும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்பொழுது இம்மையில இந்த பூமியில துன்பங்களோடு 100 தனி. ஏன்னா நீங்கள் விட்டுட்டு வரும்போது ஒரு துன்பம் இருக்கும், நீங்கள் வீட்டை கொடுக்கும்போது ஒரு துன்பம் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும். நீங்கள் நிலங்களை வீடு ஆண்டவருக்காக கொடுக்கும்போது சும்மாலாம் கொடுக்க முடியாதுங்க. சும்மாலாம் கொடுக்க முடியாது. ஆண்டவருக்காக நீங்கள் 10 ரூபா கொடுக்குன்னா கூட சும்மாலாம் கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய ஒரு துன்பத்தோட ஒரு கஷ்டம்தான். கஷ்டத்தின் நடுவில் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஊழியத்துக்கு ஏதாவது கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் சுவிசேஷ நிமித்தமாக சகோதர சகோதரிகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உனக்கு இருக்க சம்மந்தம் இல்லைங்க, நீ வேணால் எழுதி கொடுத்துட்டு போ. நம்ம சபையில் அம்மாவுக்கு மகா சொல்லிச்சான், நீ அங்கே போகிறதா இருந்துன்னா எல்லா பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே மாதிரிலாம் நிறைய உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீ வரும். அப்போ உனக்கு ஒரு துக்கம் இருக்கும். துக்கம் இருக்க தான் செய்யும். இலக்கம் நீ ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஒரு சிறிய துக்கம் இருக்க தான் செய்யும். அந்த துக்கத்தை தான் ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா 100 தனியாக வீடுகளையும். அதை படிங்க. சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் பூமியில 100 தனியாய் திரும்ப ஆண்டவர் உனக்கு தருகிறார் என்பது மாத்திரமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்போ எல்லாருக்குள்ள பிரச்சனை அதுதான். தாய் தகப்பனை விட முடியலையா? ஆண்டவர் நிமித்தம் திரும்ப 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 ஒன்றுக்குள்ளே ஒன்று போய் உட்காந்து பிசாசு அழகாக வஞ்சிக்கிறான். அப்படியா? யார் மூலமாக இவங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அவங்க கொண்டாந்துட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஆண்டவரை அறிந்த பிறகு விட்டுட்டு வந்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே அப்படின்னு நீங்கள் யாரும் புலம்ப தேவையில்லை. தேவன் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலேயே உங்கள் கண்கள் காணும்படியாக உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க. அது எந்த என்ன பொருளை கொடுத்தாங்க தான், சொத்துக்களை கொடுத்தாங்க தான், நிலங்களை கொடுத்தாங்க தான், வீடை கொடுத்தாங்க தான், மனிதரை கொடுத்தாங்க தான், ஆண்டவர் உனக்கு திருப்பி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் பெரியவர். நீங்கள் லூக்கா புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை 29-30 படிங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்துவே சொன்னார். இதில் 100 மடங்குன்னு சொல்லலை. ஆனால் நீ என்ன விடுறியோ அதை விட அதிகமாக நீ பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிக்க. அல்லேலூயா. மார்க்லேயும் மத்தேயுலையும் குறிப்பிட்ட 100 மடங்கு என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீ எதை விடுறியோ ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக நீ வந்தியோ, ஆண்டவருக்காக சபைக்கு நீ வந்தியோ, ஆண்டவருக்காக நீ எதை விட்டியோ அத்தனையும் இந்த பூமியில் ஆண்டவர் 100 தனியாக ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல நீ என்ன கொடுக்குறியோ அது உங்களுக்கு திருப்பி என்ன செய்யப்படும்? 100 மடங்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா.
கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன அர்த்தம்னா என்ன? கொடுங்கள் அப்பொழுது 100 மடங்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருகிறார், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2வதாக நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவினாலும் நீ நினைச்சணும் கர்த்தரை கனம் பண்ணணும். கனம் பண்ணும்போது ஆண்டவர் உன்னை ஆலையில் திராட்சரசம் களஞ்சியம் பூர்ணமாக இருக்குன்னா உன்னுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் ஆண்டவர் உன்னை பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றிதார். முதல்ல ஆண்டவரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அல்லேலூயா. உன்னுடைய செய்கையினால் எல்லாத்துலேயும் ஆண்டவரை நீ என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. சென்ற மாதத்தில் கூட எனக்கு ஒரு சகோதரி கொண்டாந்து, பாஸ்டர் எங்கள் வீட்டில் விளைஞ்ச முதல் கொய்யா பழம் அப்படின்னு சொல்லி 2 கொய்யா பழத்தை கொடுத்தாங்க அந்த சகோதரி. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய விளைவில் முதல் இதை கொடுத்து அதை ஆண்டவருக்காக கொடுத்து ஜெபித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அநேகர் அவங்களுடைய தொழில் ஆரம்பிக்கும் முதல்ல அல்ல வேலைக்கு போகும்போது முதல் காரியத்தில் நான் இதை முதல் ஆண்டவருக்காக செய்கிறேங்கிற காரியத்தில் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நிறைய பேர் கொடுக்காங்க. அதனால தான் முதல் குழந்தைய நிறைய பேர் செய்வாங்க தெரியுமா? முதல் குழந்தைய நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. முதல் கனியை ஆண்டவருக்கே என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு கொடுக்கணும். அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ரொம்ப அவங்க எங்கே போட்டு ரூமில் போட்டு யோசிக்காங்கன்னு தெரியாது. நான் நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். முதல் பிள்ளைய ஆம்பளை பிள்ளையாக இருக்கும், 2வது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை, 3வது பொம்பளை பிள்ளை. அப்போது நான் விசுவாசியாக இருக்கும்போது அவங்க கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். பழகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஊழியத்துக்கு ஏதாவது பிள்ளைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களான்னு நான் ஒரு டாப்பிக்கை நான் கேட்ட உடனே நான் பேசும்போது பேச்சு வாக்கில் கேட்கும்போது சொன்னாங்க, அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம்ல. நான் கேட்டேன், அந்த தம்பியை பார்த்துருச்சு, அவனை ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், பொம்பளை பிள்ளையை கொடுத்துருக்கோம்ல ஊழியத்துக்கு அப்படின்னாங்க. அல்லேலூயா. அவங்க ரொம்ப டெக்னிக்காக கிரியை செய்கிறாங்க. ஆம்பளை பையன் சம்பாதிச்சு எனக்கு போட்டோன்னா தள்ளி விடுறதுன்னா ஈஸியானா அது பிள்ளைக்கு நகை போட்டு வரவு செலவு பார்த்து எல்லாத்தையும் செய்கிறக்கு. அது ஊழியத்துக்குன்னு சொன்னால் எவனாவது ஓசியா எடுத்துகிட்டு போயிடுவான்ல. ஊழியத்துக்குன்னு போனால் எவனாவது கட்டிக்கிடுவான். ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டான். இல்லைன்னா நம்ம என்ன நினைப்பாங்க, நீ 10 பவுன் 15 பவுன் நீ கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், வரவு செலவு பார்க்கணும், நிறைய பார்த்துட்ருக்கணும். ஊழியத்துக்குன்னா எப்போ ஊழியம் தானே பண்ண போகிறேன், இந்தா சும்மா போ அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுறலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பொம்பளை பிள்ளை நான் 2 பொம்பளை பிள்ளைய ஊழியத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். அது வேறு விஷயங்க, நீங்கள் அதை தப்பாச்சுக்கங்க. நான் என்கிட்ட ஆம்பளை பையன் இல்லை, அதனால் 2 பிள்ளைகளையுமே ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதாவது முதல் கனினா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நீங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்குறத எப்படி கொடுக்கணும்னா தரமானதை கொடுக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். தரமானதை கொடுக்கணும். நீங்கள் விதைக்கிற ஆள்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் விதைக்கிற ஆள்கிட்ட போய் கேளுங்க. அவங்க அந்த விதைச்சு அறுவடை பண்ணும்போது முதல் தரமான விதையை தூர எடுத்துக்கிடுவாங்க. அதை தான் முதல்ல எடுப்பாங்க. அதை தான் ஆண்டவருக்கு படைக்கிறது காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க அப்படி தான் செய்வாங்க.
படைச்சிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விதைக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் தேங்காய் பறிக்கிறவங்களை நீங்கள் போய் பாருங்கள். அவங்க எத்தனை தேங்காய் பறித்தாலும் அவங்க கண்ணுக்கு அழகாக இருக்கும். நல்லா கொத்தி நல்லா பளபளன்னு இருக்க மாதிரி ஒரு தேங்காவை அவங்களுக்குன்னு தனியாக முதல் தேங்காவை தூர எடுத்துருவாங்க. நீங்கள் மாங்காய் பறிக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா மாங்காய் பறிக்கிறவங்களும் அதே மாதிரி தரமாக கொடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் குவாலிட்டி ஃபஸ்ட்டில் தரமான பொருட்களே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கொடுத்து கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மற்ற விஷயத்தை மல்கியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 13-14 பண்ணுங்க. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு தீரணமாய் பேசி பேருண்டதையோ கால் ஊனமானதையோ நசல் கொண்டதையோ கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்க கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ள பயங்கரமா இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மந்தையில கடா இருக்கு. மந்தையில என்ன இருக்கு? கடா இருக்கும்போது கெட்டு போனதை பலியிடுகிற மனிதன் என்ன? யாரு? கபடஸ்தன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மந்தையில கடா இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் அதில் கோபப்படுறாரு அப்படின்னு சொன்னால், வேண்டா வெறுப்புக்காக வருத்தமா ஐயோ கொடுக்கணுமே கேட்காங்களே, ஓயாமல் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமேங்கிற வருத்தத்தோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அந்த குவாலிட்டிக்கில் அதில் பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்குறத அதை தான் பரிசுத்த பவுல் சொன்னார். விசனமாவும் அல்ல, கட்டாயமாவும் அல்ல, மனத விருப்பத்தின்படியே நீங்கள் கொடுங்க. உற்சாகத்தோடு கொடுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் நீங்கள் கொடுக்கறது தான். அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஆண்டவருக்கு கொடுக்கறதா. நீங்கள் கொடுக்குற காரியம், நீங்களோ உங்கள் குடும்பமோ கொடுக்குற காரியம் முதல் குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் போய் என்ன செய்யக்கூடாது? எதிர்பெறக்கூடாது. அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்தில் கூட நிறைய ஊழியர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரூபா 2000 நோட்டு 5000 நோட்டுலாம் செல்லாத போட்டாங்கல்ல. அப்போ அந்த சமயத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சமயத்தில் செல்லாத நோட்டை அது இவங்க ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கையாக செல்லாத நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நீங்கள் செல்லாத நோட்டை மாற்றி நல்ல நோட்டை காணிக்கையாக கொடுத்தா அது தரமானது. ஆனால் அநேகர் பண்ணது என்ன தெரியுமா? அநேகர் எனக்கு தெரியும், வச்சிருக்க சபையில் அப்படி யாரும் கொடுக்கல. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நிறைய அநேகர் ஊழியக்காரங்கள்கிட்ட காணிக்கையாக கொடுத்தாங்க. 500, 1000, 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. கொடுத்தாங்க, செல்லாத நோட்டாக கொடுத்தாங்க. பாவம், இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போய் பேங்க்கு போய் மாற்றி, அதுலேயும் ஒவ்வொரு கொஞ்சம் தான் மாற்ற முடியும். அப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரியை, நீங்கள் உங்களுடைய முதல் கனியை எப்படி கொடுக்கணும்? குவாலிட்டியாக கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த குவாலிட்டியாக கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பூமியில் இருக்கிறதான உங்கள் திராட்சை ரசமும் உங்கள் களஞ்சியமும் நிரம்பி வழியும். அல்லேலூயா. இந்த பூமியில் நாங்கள் ஆசைப்பட்றேன், எனக்கு நான் பங்களா வேணும், எனக்கு கார் வாங்கணும், நான் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நான் பைக் வாங்கணும், எல்லாம் ஆசைப்பட்றோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக கொடுக்கீங்களா? வேண்டாம் வெறுப்புக்காக கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நான் கொடுக்குறவங்கள தான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஷேப் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை. இதில் ஒரு குரூப் இருக்குது,
எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குரூப்கிட்ட நான் பேச வரவே இல்லை. அல்லேலூயா. நான் பேசவே வரல, அந்த டாப்பிக்கு நான் வரல. நிறைய பேர் கேள்வி கேட்காங்க, எதுக்கு கொடுக்கணும்? காசு இருந்தால் காசை வச்சுட்டு ஊழியம் பண்ண வேண்டியதானேங்க. எதுக்குங்க ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, காசு கேட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல விதத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் கொடுக்குறவங்க தான், நீங்கள் கொடுக்குறவங்க. ஆனால் அதை சரியாக கொடுங்க என்பதை தான் நான் இப்போ சொல்கிறேன். அல்லேலூயா. கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுக்குறத மிக சரியாக கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை பார்க்குறோம், ஒரு விதவை அம்மாவை. இருக்காங்களா அப்படி? 12ஆம் அதிகாரம் 41லேருந்து 44 வரைக்கும் படிக்கும். ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவரோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டார். பாருங்க, ஒரு விதவை இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காண்டார். இன்றைக்கி நம்ம இடத்துல இப்படி ஒரு சேரில் போய் உட்காண்டார் இயேசு கிறிஸ்து அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை எப்படி காணிக்க கொடுக்காங்கன்னு பார்த்துட்ருக்காரு. அநேகர் காணிக்க போடுறாங்க, ரைட்டு, ஓகே, ஒவ்வொருத்தர் பார்க்குறாரு. அதில் ஒரு அம்மா மட்டும் அவங்ககிட்ட இருக்கிற காசை மனப்பூர்வமாய் போடுகிறாங்க. அல்லேலூயா. அவன்கிட்ட இருக்குது அவ்வளோ வறுமை இருக்கிறத நான் போடுறேன். அல்லேலூயா. இருக்கிறத நான் போடுறேன். அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது நிறைய சகோதரிகள் சொல்கிறேன், பாஸ்டர் எனக்கே ஏகப்பட்ட கடன் இருக்குது, நான் என்னத்தை போய் கொடுக்கறது? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் உண்மைதான், நீங்கள் கடன் பட்டது உண்மைதான், ஆண்டவர் அறிவார், அதை பார்ப்பார். ஆனால் நீ கொடுக்கலன்னா உனக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு தேவையான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆண்டவர் அந்த ஒரு ஒரு முறையை சொல்லிக்கார், நீ கொடுங்க, அப்போ உனக்கு நிறைவாய் நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட கடன் இருக்கு, இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு எனக்கு இந்த மாதம் நான் அடைக்கணும். இப்போ என் கையில் இருக்குது 5000 ரூபா அடைக்கிறதுக்கு. இப்போ என்கிட்ட இருக்க நான் காணிக்கையோ ஒரு 100 200 நான் கொடுக்கணும்னு நினச்சாதான் தேவன் அதை மடங்க வச்சு உங்களுக்கு காணிக்கை கொடுக்க தருவார். அல்லேலூயா. அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு கடன் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் காணிக்கை கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா தேவன் கொடுக்குற அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் முதல் கனியும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கொடுக்கும்போது முதல் தரமாக கொடுக்கணும். எதுவோ செஞ்சாலும் தரமாக கொடுக்கணும். சாக்கு போக்கா, வருத்தமா, வேண்டா வெறுப்புக்கா, ஏதோ வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அந்த விசிட்டிங் போகும்போது என்ன செய்வேன்னா, நான் மேக்ஸிமம் விசிட்டிங் போகும்போது காணிக்கை வாங்கக்கு நான் விருப்பப்பட மாட்டேன். எல்லார் வீட்டுக்கும் நான் வரும்போது நான் சில பேர் மாதம் போயிடுவாங்க. நான் நிறைய பேர் சில பேர் சொல்கிறீங்க மாதம் எனக்கு விசிட்டிங் நீ வரமாட்டேங்கிங்க அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு தான் வருவேன். அப்படியே விசிட்டிங் வந்தாலும் உங்கள்கிட்ட நான் காணிக்கை பெற்றுக்கொள்வது எனக்கு அவ்வளோ தூரம் விருப்பம் கிடையாது. ஆனால் அதே சமயம் சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க, ஊழியக்காரங்க நீங்கள் வந்தது நான் காணிக்கை கொடுக்காம அனுப்ப முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றும்படியாக நான் வாங்கிக்கிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். அந்த விசிட்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நான் என் கண் முன்னால் என்னுடைய ஊழியக்காரரை நான் கூட்டிகிட்டு போகும்போது, நான் விசுவாசியாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சங்கடப்பட்டு ஊழியக்காரங்களுக்கு போய் காணிக்கை கொடுப்பாங்க. ஐயோ வேறு வழியே காசே இல்லை, என்ன செய்யலாம், பக்கத்தில் போய் வாங்கி கொடுத்துடலாமா அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க ஃபஸ்ட்டு, இருங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் 100 200 போய் வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உங்களால் முடிஞ்சதை தான் செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் வருத்தத்தோடு எந்த காணிக்கையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த காரியத்தில் நீங்கள் விசிட்டிங் வந்தாலும் தான், நாங்கள் விசிட்டிங் வந்தாலும் தான், நீங்கள் எந்த காணிக்கை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட இருந்து சந்தோஷத்தோடு இருந்தால் நீங்கள் கொடுக்கணும். இல்லாட்டா நீங்கள் கொடுக்காமல் இருந்துடணும். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காணிக்கை கொடுத்து நம்ம பேசுவோம். மூன்றாவது தசம பாகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தசம்பாகம் என்பது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தசம்பாகம்னா என்ன? 10ல் 1. அல்லேலூயா. 10ல் 1 தசம்பாகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் தசம்பாகத்தை கொடுத்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. மோசே எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தசம்பாகம் கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்கு காலத்தில் லேவியர்கள் தசம்பாகத்தை கலெக்ட் பண்ணி பண்டக சாலைக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாடு காலத்தில் வேதம் சொல்லுது. இப்போ மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் மண்டபங்களிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் தசம பாகத்தை நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வரணும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அது பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை, பிதாவை தேவன் கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தசம பாகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானங்க இருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ தசம பாகம் வேணுமா வேண்டாமாங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் நான் வரல. ஆனால் தசம பாகம் புதிய ஏற்பாடுலையும் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா, தசம பாகம் எவ்வளோ முக்கியமானது. ஏன்னா நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தசம பாகம் எவ்வளோ முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அநேகர் அந்த தசம பாகத்தை புரிஞ்சிக்காதனால தசம பாகம் என்பது ஏதோ காணிக்க கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் காணிக்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இந்த சலிப்பு வந்ததுனால தான், அவங்களுக்கு அதை புரிதல் இல்லாதனால தான் அவங்க காணிக்கைன்னு தசம பாகம் என்பது அப்படி கிடையாது. தசம பாகம் என்பது நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஒன்று தான் தசம பாகம். சரி, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுங்க, புதிய ஏற்பாட்டில் எப்படிங்க அது நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லா இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை தசம பாகங்கிற கேள்விக்கே வராது. ஆட்டம் படிக்க நீங்கள் கவரை போட்டு கையில் கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவங்க பாவம் செஞ்சிட ஆயக்காரன் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதபாரகர்கள்னா என்னமோ பெரிய கொலை குற்றவாளி அப்படின்னு மட்டும் நினச்சிடறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னா, வேதபாரகர்கள் இவங்க ஏற்கனவே ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ஞானம் பெற்றவங்க, பைபிளை பற்றிய கரைச்சி குடித்தவங்க, எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சரியாக நடந்து கொண்டிருக்க பேர் தான் வேதபாரகர்கள். அல்லேலூயா. அதில் என்ன சொன்னால், இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை விட நீங்கள் அதிகமாக செஞ்சால் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிக்காரு. அல்லேலூயா. அவங்க என்னங்க செய்கிறாங்க? எடுங்க பார்ப்போம். லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. வாரத்தில் எத்தனை தடவை உபாசிக்கிறான்? 2 தடவை உபவாசம் பண்ணுறாரு.
ஆ பாருங்க, இந்த வேதப்பாரருடைய நீதியை பார்க்கலும் நம்ம நீதி என்னவா இருக்கணும்? என்ன சொல்லுங்க, இல்லை நம்ம நீதி எப்படியா இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். வாரத்தில் 2 நாள் உபவாசம் போட்டால் நம்ம எத்தனை நேரம் பண்ணணும்? பண்ணாமல் இருக்கணும். அப்படி தானே? எத்தனை பண்ணணும்? 3 நேரமாவது பண்ணணும். அல்லேலூயா. நம்ம வாரத்தில் 2 நேரம் அவங்க பண்ணுறாங்க, நீ 3 நேரமாவது பண்ணாதான் பரலோக ராஜ்யம் உனக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க? நான் எல்லாத்தையும் தசம்பாகம். யார் கொடுக்குறா? வேதபாரர் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் தசமபாகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நீதியை விட நம்ம வேறு நீதியை கொடுக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னா, நீங்கள் எடுங்க பார்ப்போம், மத்தேயு சுவிசேஷம் 23:23 எடுங்களேன். உங்களுக்கு ஐயோ, வெந்தயத்திலும் சீரகத்திலும் செலுத்தி லேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் தசம்பாவத்தை கொடுத்துட்டீங்க, நீ தசம்பாவத்தை கொடுத்த, ஆனால் விசுவாசம் நீதி என்ன செய்யல, நீ இரக்கம் உன்ட்ட இல்லை. இந்த தசம்பாகத்தை அந்த கடமையாய் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் ஏழை பாருங்க ஒரு 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 காரியத்துக்கு எதாவது செய்யணும், அப்படிலாம் நான் முடியாது. நான் தசம்பாகம் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இனிமேல் ஆண்டவருக்குள்ள பகுதியை நான் அடைச்சிட்டேன், இனிமேல் நான் திறக்க மாட்டேன், அவ்வளோதான். தசம்பாகம் கொடுத்தோட என் வேலை முடிஞ்சது. ஆண்டவருக்காக. அதுக்கப்புறம் என் முன்னால் எத்தனை பேர் கண்ணீர் விட்டான்னு செய்தான், எத்தனை பேர் கலங்கினான்னு செய்தான், நான் இறக்கப்பட மாட்டேன் என்று சொல்கிறதான் யார்? பரிசேயனும் வேதபாரனும். அவங்க அந்த கடமையே செய்துக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்கணும். நீங்கள் தசம்பாவத்தையும் செய்யணும். இது சொல்கிறது யாருங்க? இது சொன்னது யார்? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. இதை நீங்கள் தசம்பாவத்தையும் கொடுக்கணும், இது போக நீங்கள் செய்யணும். அதை தான் அப்போ நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பாஷையிலே நம்ம பேசுவோம். உண்டியல் கொடுத்தீங்க பாஸ்டர், தசம்பாகத்தை அந்த உண்டியலில் போட்டுருவா. நிறைய பேர் அதை தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. தசம்பாகத்தை உண்டியலில் போடுறதுக்காக வந்தது கிடையாது. உண்டியலுங்கிறது அது நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கிறிஸ்மஸ் அப்போ சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளாத ஏழைகளுக்கு நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டியல். சின்ன பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக அவங்களுக்கு வர்றதுக்கு அதுக்கு அந்த உண்டியல் கொடுக்கப்படும். தசம்பாவத்துக்கும் அந்த உண்டியலுக்கும் சம்மந்தம் இல்லை. வாரம் காணிக்கை வாரம் போடுறோம். ஆமாம், அது ஒரு நன்றி காணிக்கை நீங்கள் குடிக்கிங்க. நன்றி காணிக்கை கூட எடுப்பாங்க. நாளைக்கு மிஷினரி ஒரு மிஷினரி நிறைய சபையில் மிஷினரிக்குன்னு தனியாக ஒரு உண்டியல் வைக்கிறாங்க, அதுக்கும் கூட நீங்கள் கொடுத்தாகணும். தசம்பாகம் என்பது கட்டாயம் செய்திருக்கணும். இதை நீங்கள் விடாது இருக்கணும். அது போக உங்களுக்கு முடிஞ்ச எல்லா ஊழியத்தையும் நீங்கள் செஞ்சிடணும். உங்களுக்கு முடிஞ்ச எல்லா ஊழியத்தையும் நாளைக்கே கூட நம்ம சபையில் சர்ச்சு கட்டுறோம்பா, நாங்கள் சபை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால் தசம்பாகத்தை எடுத்து சர்ச்சுக்குன்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. சபை கட்டுறதுக்குன்னு கொடுத்துடக்கூடாது. தசம்பாகம் என்பது அந்த சபையை பராமரிக்கும்படியாக நீங்கள் கொடுத்த காணிக்கையை ஆசாரியன் அதை ஏற்று பலிபீடத்தில் வச்சு அதை சுட்டரித்து உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறல்கள் எல்லாத்தையும் அவன் சுமந்து அவன் பரிகரித்து ஆண்டவர்கிட்ட பரிந்துரை பண்ணி எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், பண்ணட்டும், பார்ப்பேன், செய்வேன் அப்படின்னு சொல்லி பரிந்துரை சொன்னி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தான் தசம்பாகம். அது போக அடுத்தடுத்து வருவதான காணிக்கைகள் நீங்கள் மனப்பூர்வமாய் வெசனம் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் அதில் பிரியமாக இருப்பார். அவர் நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் தசம்பாகத்தை ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா,
அது உங்கள் குடும்பத்தினுடைய லாப நஷ்டத்தை சரி பண்ணும்படியாக ஆசாரியன். நான் போயிட்டு அன்னைக்கெல்லாம் போய் நீங்கள் தசம்பாகம் கொடுத்த அன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்க முடியாது. ஊழியக்காரங்க யாருமே அந்த தசம்பாகம் கொடுத்தது, அந்த தசம்பாக காணிக்கை எடுத்து சாப்பிடுகிற, அதை செலவு பண்ணுகிற ஊழியக்காரங்க யாருமே தூங்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்குறீங்க, அந்த கொடுக்கறதை உங்களுடைய லாப நஷ்டங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை பலிபீடத்தில் வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டி இதை நீங்கள் சுட்டரித்து எடுத்து ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்கிறது தான் தசம்பாகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் முதலேருந்து கடைசி வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் கொடுங்க, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு தருவேன். நீங்கள் கொடுக்கறது விதை, நீங்கள் கொடுக்கறது விதை. ஒரு தென்னை மரத்தை நீங்கள் விதைக்கிறீங்க, அல்லனா மாமரத்தை ஒரு விதைக்கிறீங்க, அல்லனா நீங்கள் ஒரு நெல்லை விதைக்கிறீங்க, அதனுடைய பலனை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம படிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அணிந்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் கிரியையும் உங்களுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். உங்கள் கிரியைகள் ஒன்று ஆண்டவர் காண்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரங்கள் ஒன்று கொடுத்தா கூட, ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தா கூட, அது கூட ஆண்டவர் காண்கின்றார். எனக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு சகோதரி இருக்காங்க. அந்த சகோதரி எனக்கு காணிக்கை ரெகுலராக அனுப்புவாங்க. அனுப்பிட்டு இன்னொரு காணிக்கை அவங்களே ஒரு கணக்கு சொல்லுவாங்க. பாஸ்டர், உங்கள் குடும்பம், உங்கள் வீட்டில் இருக்க 8 பேரையும் நீங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இந்த ரூபாயை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். காணிக்கைங்கிறது வேறு ஊழியத்துக்கு மற்றதுக்கு இதுக்கு, ஆனால் அவங்க படுகிற அதுதான் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தை செய்து வர்றது. நீங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக செய்த எல்லா பிரயாசத்தையும் தேவன் அறிவார். அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியா, பரவாயில்ல. நீங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக செய்கிற எந்த பிரயாசத்துக்கும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அதனால தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்ல பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரி, நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதை, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கை, நீங்கள் 10 ரூபாயோ, இப்போ 100 ரூபாயோ, 200 ரூபாயோ, 500 ரூபாயோ, 6 ரூபாயோ, நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அந்த விதையை கொடுத்ததும் யாரு? அதுவும் ஆண்டவர் தான். அதை தான் சொல்கிறார். நான் விதையும் நான் தான் கொடுத்தேன், சாப்பிடுகிற ஆகாரத்தையும் நான் தான் கொடுத்தேன், அதை நான் பெருக பண்ணி உன்னை நீதியின் விளைச்சலை நான் பண்ணேன். அதுக்கு தான் சொன்னார், அநீதி உள்ள தேவன் நான் அல்ல, நீதியின் தேவனாய் கடந்தேன். உன்னை பெருக செய்யும்படியாக, உன்னை வளர்ந்து வரும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பூமியில் உன்னை பார்க்கும்போதே ஆச்சரியப்பட, இது தேவனுடைய பிள்ளைப்பா, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லத்தக்க தேவன் மற்றவங்களை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்க தேவன் நம்மளை பெருக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த பூமியில மாத்திரமல்ல பெருக செய்யறதில்லை, பரலோகத்திலையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை பார்ப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும்
தேவன் உங்களுக்கு நூறத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எதை கொடுத்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாய் நீ எதை விட்டுட்டு வந்தாலும் சரிதான், நீ ஆண்டவருக்காக நீ எதை கொடுத்தாலும் சரிதான், எதை விட்டுட்டு வந்தாலும் சரிதான், தேவன் நூறத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு ஆண்டவர் நூறத்தனையாக ஆண்டவர் நீ கொடுக்குற காரியத்தில் நீ ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நீ கொடுத்தனா, முதல் தரமானதை நீ கொடுத்தனா, தேவன் இந்த பூமியில் பெருக களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பத்தக்க, திராட்சை ரசம் ஆலையில் புரண்டோடத்தக்க தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உன் தொழிலில், வேலையில், உன்னுடைய குடும்ப சம்பாத்தியத்தில் உன்னை பெரிய ஆசீர்வாதத்தை தரமானதை நீ கொடுக்கணும். இன்னும் 3வது தசம்பாகத்தை நீ கொடுக்கணும். நீ தசம்பாகத்தை கொடுத்துட்டு அது போக அதுக்கப்புறம் உள்ள ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்கிறதா இருந்தால், சபைக்கு உதவி செய்கிறதா, ஏழையாக இருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கு நீ உதவி செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் நீ செய்வாயானால் நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு பிரதிபலன் ஆண்டவர் தருகிறார். பல்லோக ராஜ்யத்தை ஆண்டவர் தருகிறார். ஒப்பு கொடுங்கம்மா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு பல விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருகிறார். பல விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். பல விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். உன்னை இன்றைக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தில் நீ முதல் தரமானதை கொடு. எப்பவும் ஆண்டவர்கிட்ட கொடுத்தா நான் தரமானதை நான் கொடுப்பேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நான் கொடுப்பேங்கிற ஒரு எண்ணத்தோடு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க திட்டமாக இருக்கிறார். ஒப்புக்கொடு. ஒரு நிமிடம். ஆண்டவரே நான் கொடுக்குறேன். ஆண்டவரே நான் விதைக்க போகிறேன். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துலேருந்து சொல்லுங்கள். உனக்கு ஏண்டியே இல்லையே நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. தயவு செய்து இருக்கிறத கொடுங்க. அதை சந்தோஷமாக நீங்கள் கொடுக்கும்போது தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். உன்னை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பி விட ஆண்டவர் சித்தம் அல்ல. ஆண்டவர் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அமுக்கி சறுக்கி சரிந்து விழும்படியான ஆண்டவர் அதை நிறைவான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பிரியமான சகோதரி, இங்கே வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை முற்றுமாய் நிறைவேற்றத்தக்க நீர் ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சமாதானத்தோடே போ. நீ கொடுக்கும் மகனாய் நீ போ. அநேகருக்கு நீ கொடுக்கும் மகனாய், அநேக ஊழியங்களுக்கு நீ கொடுக்கும் மகனாய், தசம்பாகத்தை கொடுக்கும் ஊழியனாய் நீ மாறிவாய். ஆனால் உன் குடும்பத்தையும் உன் தேசத்தையும் உன் சபையும் ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். உன்னை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இந்த வருடத்தை தானே நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கு என்று சொன்ன தேவன் உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் அநேகர் ஆச்சரியப்படும்படியான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ சமாதானத்தோடு போ. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார்.